வணக்கம். அதில் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, ஹரிணி சரிங்களா? ஹரிணிங்க சிங்கு நமக்கு தெரியும்ல. அவங்க வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க பாடிட்டுருக்காங்கல்ல. அவங்களுக்கு மேரேஜ் வந்து ஆனால் அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக அவங்களுடைய கேரியரில் வந்துட்டு அவங்க கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுறது கிடையாது. சரிங்களா? நான் வந்துட்டு இதை ஃபீல் பண்ணேன். நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, எதுலேயுமே அவங்க வந்து வெளியிலேயே அவங்க வந்து வர்றதே இல்லை. அதுதாங்க லேடிஸை அவங்க போட்டு திட்டிகிட்டே இருக்க வேண்டியது. என்னங்க அந்த அவங்களுடைய உடல் அமைப்பை வச்சியும் எனக்கு எப்படியோ ஏதோ ஒன்று என்ன ஏதோ ஒரு காரணம் வேணும் திட்டவங்களுக்கு. என்ன இந்த வேலை யார் செய்வாங்க மோஸ்ட்லி சொல்லுங்கள்? அந்த வீட்டில் இருக்க ஜென்ஸ் சரிங்களா? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய என்ன இது மாதிரி இப்போது வந்து ஹரிணி அவங்க அப்படியே வந்து முடங்கி போன மாதிரி தான் அவங்க லைஃப் வந்து போயிட்டுருக்கு. சரியா? அப்புறம் வந்துட்டு இது மாதிரி நான் வந்து பல பேர் நான் வந்துட்டு சொல்ல முடியும். சரியா? நம்ம பொதுவாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நமக்கு தெரிஞ்ச இந்த இசைக்கலைஞர்கள் மட்டும் கிடையாது, நமக்கு அவங்க மூலமாக நமக்கு நிறைய பயன்கள் நம்ம அடைஞ்சிருக்கோம் இல்லையா? எல்லா ஃபீல்டுலேயுமே நான் சொல்கிறது. சரி, அப்போது நம்ம என்ன பண்ணணுன்னா, அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நம்ம இன்வால்வ் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பு மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா நமக்கு தானே லாஸு சொல்லுங்கள். இல்லை யாருக்குங்க? இப்போ எஸ்பிபி சார் வந்துட்டு எத்தவனது பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி வந்து ஒரு சிங்கர் நமக்கு கிடைக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி அவன ஒரு வாய்ஸ் இல்லையா? அப்போ யாருக்கு லாஸு? நமக்கு தானே லாஸு இல்லையா? அப்போது நாம் இதெல்லாம் கொஞ்சம் விழிப்பாக இருந்துங்க. இனியொரு காலங்கள் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இவங்களாம் வந்து வெளியில் வந்து கொண்டு வரணும். நல்ல வாய்ஸ், சூப்பரான வாய்ஸ் இல்லையா அன்னி மேம்க்கு. அதுதான் நம்மளுக்கு இது மாதிரி பல பேர் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை நான் வந்துட்டு மறந்து இருக்கலாம். சரி, நான் பல பேர் திறமையானவர்கள் எல்லாம் அப்படியே வந்துங்க வந்து ஒரு முடக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது கூட நான் வந்து ரீசெண்டாக அவங்க சைந்தேவி அவங்கள பார்த்தேன். அது ஒரு ஷோவில் பார்த்தேன். அவங்க முகத்தில் வந்து ஒரு கலக்கம் முன்னாடி இருந்த ஒரு தெளிவு வந்து அவங்க ஃபேஸில் இப்போ இல்லை. என்னங்க ஒரு கலக்கம் என்னென்னா வந்து அவங்க வந்து பலவிதமாக வந்து பேசப்பட்டிருக்காங்க இல்லையா நம்மளால் இல்லையா? பல விதமாக அவங்க பேசப்பட்டிருக்கனால நீங்கள் தான் இது என்ன நடந்தாலும் பெண்கள் தாங்க தப்பு இல்லையா? பெண்கள் தான் தப்பு தான் நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களாம் அப்படி என்ன பெரிய தவறு பண்ணிட்டாங்க? அவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. நாம் தான் பெண்கள் தான் வந்துட்டு நாமெல்லாம் வந்து புத்திசாலிகளாக இல்லை, திறமையாளர்களாக இல்லை அப்படின்னு நீங்கள் எங்கள் தாங்க நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் குறை சொல்கிறீங்க இல்லையா? அது வந்து எவ்வளோ பெரிய வந்து ஒரு முட்டாள்தனம் தெரியுங்களா? அது தப்புங்க. அது அந்த மாதிரி இருக்க அவங்கள மாதிரி நமக்கும் வந்துட்டு ஒரு உயிர் இருக்குது. அவங்களுக்குள்ள அத்தனை விஷயங்களும் நமக்கும் இருக்குங்க இல்லையா? அதுதானங்க உண்மை. இது எப்போ தான் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க? அவங்க ஏதோ வந்து மென்டலி அவங்க வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. அவங்க பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு அவங்க முன்னாடி இருந்த அந்த முன்னாடி அவங்க ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு குவைட்னஸ் இருக்கும். வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு பொலைட்டான ஒரு கேர்ள் அவங்க. இப்போல்லாம் வந்து அவங்க ஃபேஸை இப்போ நான் பார்த்தேன் என்ன அப்படியே மாதிரி அப்படியே வந்து ஒரு கலக்கம் நம்ம தவறு பண்ணிட்டோமோ நம்ம ஏன் எல்லோரும் நம்மள இந்த மாதிரி சொல்கிறாங்க, திட்டுறாங்க? நம்ம என்ன பண்ணோம்? தவறு பண்ணுறவே எங்கேயோ இருக்கானுங்க, அவனுக்கெல்லாம் விட்டுறதீங்க. பாதிக்கப்பட்டவங்கள போட்டு நோண்டிட்டு இருக்கீங்களேப்பா. நீங்கள் எப்போ தான் நீங்களே மாற போகிறீங்களோ சொல்லுங்கள்? தவறு பண்ணவங்களுக்கு கொடுங்க தண்டனைங்க, புரியுதா? பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இதுதாங்க நம்ம செய்யணும், ஓகேவா? நம்ம மனித பிறவியில் தானே இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நான் எதுக்கு நான் சொல்கிறேன்ட்டு. இனி ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுங்க. அதெல்லாம் சொல்கிறப்ப இந்த மாதிரி நடந்துக்கணும். இப்போ நம்ம
வந்து நான் இப்போது வந்து இது மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஒரு 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 அமைப்பை வந்து ஃபார்ம் பண்ணி என்ன நம்மளால் என்ன என்ன முடியுமோ அதை அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும், செய்யணும். இப்போ அவங்களுக்கு தேவையானது என்ன தெரியுங்களா? அந்த சைந்தவிங்களுக்கு அவங்களுக்கு படகைக்கு அவங்களுக்கு தேவையானது நீ செய்தது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆள் சரிங்களா? அந்த ஆளில் நம்ம இருக்கணுங்க இல்லையா? என்னத்தான் போங்க, என்ன சொல்கிறது. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் பாருங்கள், அவங்க ஜென்சி மேடம் வந்துட்டு மேரேஜ் ஆகி போயிட்டாங்க பார்த்தீங்களா? போயிட்டு இப்போ வராங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய லைஃப்பை நான் வீணாக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் எவ்வளோ வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ஸ் சொல்லுங்கள். அவங்க ஜென்சி மேடம் பாட்டுலாம் நம்ம கேட்டுக்க முடியல. எவ்வளோ வந்து ஒரு ஒரு சூப்பராக இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பாருங்கள், நம்ம வந்து இழந்துட்டோம் இல்லையா? இப்போது திரும்ப அவங்களால வந்து அவங்கள வந்துட்டு பழைய அளவுக்கு அவங்கள வந்து வெளிப்படுத்த முடியல. அதுதாங்க, நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த பொண்ணை போட்டு நீ நீ ஒன்று இல்லை, நீ வேஸ்ட்டுன்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு என்னங்க அப்படியே வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், உங்கள் பேச்சு கேட்கணும், உங்களுக்கு அடிமையாக இருக்கணும், உங்களுக்கு சேவை செய்யணும், உங்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக நீங்கள் வேறு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறமா ஆனால் உங்கள் தேவையெல்லாம் நிறைவேறி முடிஞ்சப்போ உங்கள் காரியம்லாம் முடிஞ்சப்புறமா என்ன அதுக்காக ஒரு 50-60 வயசில் உங்கள் பிள்ளைங்க போயிட்டு யார் உங்கள் பெண்ணுகள் போயிட்டு வேலை வீட்டுக்கு போகும்பொழுது ஐயோ நம்ம பண்ணதெல்லாம் தப்பு தான் போல இல்லை அப்படின்னு யோசிச்சு அந்த பொம்பளைக்கிட்ட அந்த அம்மாக்கிட்ட இல்லை நான் என்னம்மா உனக்கு வேணும், என்னம்மா உனக்கு வேணும் அப்படின்னு அப்போ தான் மூஞ்சை பார்த்து கேட்குறீங்க நீங்கள் இல்லையா? இவ்வளோ பெரிய வந்துட்டு ஒரு ஒரு செல்ஃபிஷ்டாக நீங்கள் இருக்கிறது யாருக்குங்க நன்மை? அது யாருக்கு நன்மை? இதனால் உங்களுக்கே நன்மை கிடையாதே. நீங்கள் வந்து பிறவி நோக்கத்தையே நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு பர்சன் கூட நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து அது பக்கமே நீங்கள் திரும்ப முடியாதுல்ல. சொல்லுங்கள். என்ன போங்க, என்ன இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பாப்புலராக இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நாங்கள் பர்சனல் இதில் அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க ஏதாவது வந்து ரூட் மாறி போகிறாங்க, ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் அதை வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரியான நம்ம கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இன்வால்வ் ஆகி நம்ம வந்துட்டு அதை வந்து சரி பண்ணி அவங்கள நம்மக்கிட்ட வச்சுக்கணுங்க. நமக்கு தானேங்க அது நல்லது. இதெல்லாம் யோசிப்பாங்க. இனிமேல் யோசிங்கப்பா. யோசிச்சு இந்த சுயநலப்போக்கை விடுங்க. சுயநலப்போக்கை விட்டுட்டு நான் மற்றவங்களுக்கு நம்ம என்னென்ன நன்மைகள் செய்ய முடியும், மற்றவங்களுக்கு பிறருக்குன்ட்டு யோசிங்க. கடவுள் நமக்கு தேவையான எல்லாமே கொடுப்பாரு, அதுதான் உண்மை. சரிங்களா? நன்றி.